எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பெரிய வசனம். நீங்கள் வாசிங்க, நான் சொல்கிற இடத்துல ஸ்டாப் பண்ணணும். இருந்து கிருபை கிடைத்து நான் சொல்லும் அடுத்து வார்த்தை போதும். நான் சொல்லுகிற வார்த்தை எப்படி காணப்படணும்? சரியான வார்த்தை, சரியான வேடல் அந்த வார்த்தை. அப்போது இவன் இதெல்லாம் இந்த வார்த்தை, இவன் அகாஸ்வேரு ராஜா எஸ்தர் சொல்கிறதுக்கெல்லாம் ரெடி, ஓகேன்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம், ராஜாவுடைய பார்வையில் எஸ்தர் பேசின வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருந்துச்சு? அந்த வார்த்தையை சொல்லுங்கள், வசனத்தை சொல்லுங்கள். அந்த வார்த்தை சரியென்று காணப்பட்ட. இப்போ சொல்லுங்கள், எஸ்தர் சொல்லும்போது அவன் அகாஸ்வேரு ராஜா எல்லாவற்றும் ஓகே சொல்கிற காரணம், எஸ்தரின் வார்த்தை ராஜாவோட பார்வையில் எப்படிப்பட்ட வார்த்தையை காணப்பட்டுச்சு? வெரி குட். எல்லாரும் சொல்லுங்கள் சத்தமாக, எப்படிப்பட்ட வார்த்தை? சரியான வார்த்தை. அப்போது ஒருத்தன் தேவனோடு பேசிட்டு உலகத்தோடு பேசும்போது அவன் வார்த்தை வெற்றி பெறுகிறது. ரெண்டாவது, அவன் வார்த்தை சரியான வார்த்தையாக இருக்கும். சரியான வார்த்தை. கொஞ்சம் கூட சத்தமாக சொல்லுங்கள், சரியான வார்த்தை. அவன் சொல்கிறா பாருங்க, எனக்கு வார்த்தை உமக்கு எப்படி 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 இருக்குன்னு சொல்லுங்கள், சரியான வார்த்தை. கண்டிப்பாக ஒருத்தங்க 5 பேர் நம்மள்கிட்ட பேசுகிறாங்கன்னா 5 பேர் 5 விதமான சஜஷன் சொல்கிறாங்கன்னா நம்ம எந்த இதை அக்செப்ட் பண்ணுவோன்னா, எது நமக்கு சரியான வார்த்தையாக இருக்கிறதோ அதை தான் நம்ம அக்செப்ட் பண்ணோம். அப்போது பல வார்த்தையை பேசியிருக்கலாம். ஆனால் எஸ்தரின் வார்த்தை அகாஸ்வேரு ராஜாவுக்கு எப்படிப்பட்ட வார்த்தையாக தென்பட்டதென்றால் சரியான வார்த்தையாக தென்பட்டது. இந்த வேர்டுக்கு எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு புரியும் தெரில. நம்ம நிறைய நேரங்களில் நம்ம சாரி கேட்குறோம். ஏன்னா நமக்கு தெரியும் அந்த வார்த்தை தவறான வார்த்தை. சில இடங்களில் அந்த வார்த்தை காயப்படுத்துது, தவறான வார்த்தை. கோபப்படுத்துது, தவறான வார்த்தை. சண்டையை மூட்டுது, தவறான வார்த்தை. பேசாமல் வர வைக்குது, தவறான வார்த்தை. அன்பை முறிக்குது, இதெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தை? தவறான வார்த்தை. ஆனால் இவள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவன் ஓகே சரி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பதுக்கு காரணம், அவளே சொல்லுகிறாள், என்னோட வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது? சரியான வார்த்தை. நிறைய நேரங்களில் நம்ம தோற்று போகிறதுக்கு காரணம், நம்ம அவமானப்படுற காரணம், நம்முடைய லெவலை நம்ம இழக்கிற காரணம், நம்மிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை சரியான வார்த்தையாக இல்லை. ஸ்தோத்திரம். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவள் அழகாக சொல்கிற சரியான வார்த்தை. ஆமேன். அவன் அதையும் நிறைவேற்றுறான். ஏன்னா அவன் சொல்கிறான், உன்னுடைய வார்த்தை தீட்டான தவறான வார்த்தை அல்ல, உன்னுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? நான் உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். சில இடங்களிலெல்லாம் உங்களை சரியான வார்த்தையை கர்த்தர் சொல்ல வைப்பாராக. சரி, அவ சொல்லணும். அவள் சொன்னால் சரியாக தான் இருக்கும். ஸ்தோத்திரம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரிகள் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். கேட்டீங்களா? இந்த குடும்பத்தை கட்டுறதே சகோதரிகளாக்கும். ஆமேன். சில இடங்களில் ஆமேன், எனக்கு தெரியும், என் ஒய்ஃபு சில இடங்களில் சில வார்த்தை சொன்னான்னா அதை மீறி போனேன்னா அங்கே அவுட் ஆகும். அப்போ வரும் அன்பு கையில் கிடச்சா ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை சரி, நம்ம அதை மீறி போனோம். ஸ்தோத்திரம். ஆனால் இருக்கும் சில நேற்றுக்கு நான் ஒரு மீட்டிங் போனேன், பைக்கு சாவி சாவி எப்பவும் பைக்கில் தான் இருக்கும். ஸ்தோத்திரம். நான் பைக்கில் போய் ரெடி ஆகிட்டு சாவி எடுத்து கார் சாவி எடுத்து கையில் எடுத்து வரும்போது நல்லா மழை பெய்ய நனைஞ்சிட்டு தான் வருவீங்க, அதனால் ஒழுங்காக காரில் போங்க அப்படின்னு. ஸ்தோத்திரம். நான் எனக்கு என்ன எழுப்பம் வந்தது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காரில் போனேன். ஆனால் திருப்பி வரும்போது அங்கே முடிஞ்சதுலேருந்து இங்கே வர்ற வரைக்கும் பயங்கர மழை. ஒரு 10 முறையாவது ஆண்டு நன்றி செலுத்திருப்போம். ஆண்டவரே சோத்திரம், சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிஞ்சு போனதுனால ஜாலியாக மழை நனையாமல் ஏசியை போட்டுட்டு வாரேன். கேட்காம மட்டும் வந்திருப்பேன்னா நனைஞ்சி தொப்பாக மாறிருப்போம். சில நேரங்களில் மனைவிமார்கள் சொல்லுகிற வார்த்தை புருஷன்மார்களுக்கு சரியான வார்த்தையாய் அமைய வேண்டும். புரியுற ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு சில இடங்களில் சூஸ் பண்ண தெரியும், என்ன இந்த இடத்துல என்ன பண்ணலாம்,
இந்த காசை இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த ஆளுக்கு எஸ் சொல்லலாமா, இல்லைன்னா இதுக்கு நோ சொல்லாமா, இல்லைன்னா இதை விட்டு வெளியே வரலாமா அப்படின்னு அப்படியே யோசிப்பாங்க. அப்போ ஒரு மனைவி கொடுக்குற ஒரு ஆலோசனையான வார்த்தை, இதை பண்ணுங்க நல்லா தான் இருக்கும், இதை செய்யாதுங்க நமக்கு இப்போ வேண்டாம். அந்த வார்த்தை சரியான வார்த்தையாக இருந்ததுன்னா அந்த குடும்பம் அப்படியே கட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கு. அதனால் சகோதரிகள் இந்த கிருபையை நல்லா பெற்றுக்கணும். ஆமேன். ஒருவேளை புருஷன் கேட்காம போனாலும் அடிபடுவார். ஸோ அவருக்கு தெரியும், இவ சொல்லி கேட்காம போய் தான் நம்ம வாங்கி கட்டுறோம், ஆனால் வீட்டில் வந்து காட்ட மாட்டணும் அப்படின்னு அப்படி தடவிட்டு இருந்தாலும் அடுத்த முறை சொல்லும்போது சரணடையணும். சரி சரி ஓகே அப்படின்னு. ஏன்னா போன தடவை பட்ட காயம் உள்ள அங்கே என்ன செய்யுது இருக்குது. இப்போ வெளியே காட்டினா பின்ன நீங்கள் கீழே நிற்க மாட்டீங்க, ஃப்ளைட்டில் பறந்துட்டு தான் இருப்பீங்க. அதனால் வெளியே காட்டாமல் அப்படின்னு இது பண்ணிட்டு அடுத்த முறை ரெடி ஆகணும். ஏன்னா அங்கே பட்டாச்சு. ஏன்னா நம்மளோட வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கணும்? பேசுங்க, சத்தமாக சொல்லுங்கள். ஆமென். அவன் சொல்கிறா, என்னோடய வார்த்தை உமக்கு முன்பு எப்படி காணப்பட்டால் சரியாக காணும். அவன் எல்லாம் நிறைவேற்றினான். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம்.